வணக்கம். மிதுன ராசியில் புதன் உதயம் புத்திசாலித்தனம், கற்றல் மற்றும் கைவினைத்திறன் ஆகியவற்றின் கிரகம் ஜூன் 27, 2024 அன்று 4:22 உதயமாக உள்ளது. ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமும் அதன் நிலையிலிருந்து வெளியே வந்து உதயமாகத் தொடங்கும் நிகழ்விற்கு உதய என்ற சொல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இப்போது விரைவில் புதன் மிதுன ராசியில் உதயமாகப் போகிறார். உதயமானது என்பது இப்போது புதன் மீண்டும் சூரியனிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கி அதன் சக்திகளை மீட்டெடுக்கும் என்பதாகும். மிதுனம் புதனின் சொந்த ராசியாகும். அப்படிப்பட்ட நிலையில் புதன் சொந்த ராசியில் இருப்பதால் நல்ல பலம் பெறுகிறார். ஜோதிடத்தில் புதனைப் பற்றி பேசுகையில், ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் அத்தகைய நபர் வாழ்க்கையில் தேவையான மகிழ்ச்சி, திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலிமையான மனதுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த நபரின் ஜாதகத்தில் வலிமையானவர் அனைத்து சாதகமான பலன்களையும் இறுதி அறிவைப் பெறுவதில் ஜாதகக்காரர்களுக்கு உயர் வெற்றியுடன் வழங்க முடியும். இந்த அறிவு வணிகத்திற்கான நல்ல முடிவுகளை எடுப்பதில் ராசிக்காரர்களுக்கு வழிகாட்டுகிறது. ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் பந்தயம் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உறவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிதுன ராசியில் புதன் உதயம் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தையும் மேலதிகாரிகளின் அங்கீகாரமின்மையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான போட்டி இருக்கும். வியாபாரத்தில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்த முடியாது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணத்தை சரியாக நிர்வகிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது. உங்கள் மனைவியுடன் சிந்தனையுடன் உரையாட வேண்டும். இல்லையெனில் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை வர வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கடுமையான சளி மற்றும் இருமல் அபாயத்தில் உள்ளீர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 2ஆம் வீட்டில் உதயமாகப் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களை நிரூபிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம். வணிக முன்னணியில் நீங்கள் தலைமைத்துவ திறன்களை காட்டவும் லாபத்தை பெறவும் வலுவான நிலையில் இருப்பீர்கள். நீங்கள் அதிக பணத்தை குவிப்பதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் காதலில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் அன்பை வலுவான உறவாக மாற்றலாம். உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க போதுமான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். உங்கள் முதல் வீட்டில் உதயமாகப் போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் வீடு வாங்குவதற்கும் முதலீடு செய்யலாம். வேலையின் மூலம் அதிக பலன்களைப் பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் சம்பாதிக்கும் திறனை அதிகரிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணத்தை சேமிப்பதன் மூலம் செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த பயிற்சி உறவுகளின் அடிப்படையில் கலவையான முடிவுகளை தரக்கூடும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மிகவும் சாதகமான அணுகுமுறையை காட்டுவீர்கள் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் நன்றாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் உடற்பயிற்சி நன்றாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் உதயமாகப் போகிறது. மிதுன ராசியில் புதனின் உதயம் உங்களை வெற்றியை அடைவதை தடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை இழக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் சிலர் தங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் வேலையை மாற்றுவது பற்றி யோசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்திற்கு பதிலாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் கடும் போட்டியையும் சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் நன்மைகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகளில் மேலும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்கள் மனைவியுடன் நீங்கள் குறைவான இணக்கத்தைக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நோய்களுக்கு ஆளாக நேரிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு நல்ல தொழிலதிபர் என்பதை நிரூபிப்பீர்கள். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் துணையிடம் அதிக அன்பை காட்டுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
மிதுன ராசியில் புதன் உதயம் நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த நேரத்தில் உங்களின் 10ஆம் வீட்டில்தான் உதயமாகும். உங்களுக்கு வேலையில் அதிக கவனம் செலுத்துவதற்கும் சாதகமான அறிகுறியை அளிக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறுவதில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் உங்கள் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் நல்ல லாபத்துடன் வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையில் இருந்து ஊக்கமும் வசதிகளும் உங்களுக்கு திருப்தி அளிக்கும். நீங்கள் உங்கள் திருமணத்தில் நேர்மையாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்துவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 9ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். உங்கள் ஆன்மீக ஆர்வத்தை வளர்ப்பதில் உதவியாக இருக்கும் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் பயணிப்பதை காணலாம். நீங்கள் வேலை நிமித்தமாக நீண்ட பயணங்கள் செல்ல உள்ளீர்கள். உங்கள் கனவு வேலையை பெறுவதில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். உங்கள் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் நன்றாக போட்டியிடுவீர்கள். நீங்கள் நிதி முன்னணியில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் மற்றும் செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசியில் புதன் உதயம் உங்கள் காதல் அதிகரிக்கும் என்பதால் உங்கள் துணையுடன் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். உங்கள் தோள்களில் சில விரைப்பு மற்றும் பிரச்சனைகள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 8ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் ஆசைகள் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் மேலதிகாரிகளுடன் நீங்கள் அமைதியின்மையை சந்திக்க நேரிடலாம். உங்கள் வியாபாரத்தில் எந்த லாபமும் அல்லது நஷ்டமும் ஏற்படாது. உங்கள் செலவுகள் அதிகரித்திருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். புரிதல் இல்லாததால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு கண் தொடர்பான எரிச்சல் மற்றும் வலி ஏற்படும் அபாயம் உள்ளது. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 7வது வீட்டில் உதிக்கப் போகிறார். மிதுன ராசியில் புதன் உதயம் உங்கள் நண்பர்களுடனான உறவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தில் இருப்பீர்கள். உங்கள் கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காது. போட்டியாளர்களிடமிருந்து தடைகளையும் கடுமையான போட்டியையும் சந்திக்கப் போகிறீர்கள். இந்த பயிற்சியின் போது நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும். உங்கள் மனைவியுடன் ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 6ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். அதிர்ஷ்டத்தின் உதவியால் உங்களுக்கு முயற்சிகள் மற்றும் வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் சிரமங்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட பயணங்களையும் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் வணிக கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். நீங்கள் கடன்கள் மூலம் சிறந்த பலன்களை பெறுவீர்கள் மற்றும் சேமிப்பிற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். நல்ல ஒருங்கிணைப்பு காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் வசதியாக இருப்பீர்கள். உங்கள் தைரியம் மற்றும் உடற்தகுதி காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 5ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். மிதுனத்தில் புதனின் உதயம் உங்களுக்கு அதிக திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் தரும். உங்கள் திறமை மற்றும் செயல்திறனுடன் நல்ல முடிவுகளை அடையலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் நற்பெயரும் உயரும். வியாபாரத்தில் ஷேர் பிசினஸ் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனைவியுடன் நல்ல ஒருங்கிணைப்பை பெறுவீர்கள். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 4ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தொழில் முன்னணியில் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் இல்லாமையால் நீங்கள் நிறைய மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மிதுன ராசியில் புதன் உதயம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்படாது. நீங்கள் நிதி சிக்கல்களில் அதிக செலவு செய்வீர்கள் மற்றும் சேமிப்பிற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும்.